வணக்கம்ப்பா. இந்த துணிச்சி பச்சலை திருநீற்று பச்சலைன்னு சொல்லுவாங்க. அதை இந்த வயசு பிள்ளைகளுக்கு அங்கங்கே பருவு வரும். அந்த வயசில் அது வரும். முக்கியமாக நிறையா பேர்த்துக்கு அப்படி தான் வரும். அதுக்கு அந்த திருநீற்று பச்சலை அப்படியே நசுக்கி அந்த சாரை தொட்டு 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 அந்த இடத்துகளில் வச்சு அப்படியே அமுங்கி போகும். நீங்கள் கைகள்லையோ கில்ல செய்ய அப்படிலாம் கூடாது. கில்னா உங்களுக்கு தழும்பு விழுகும். இது அந்த சாரை மட்டும் வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே பட்டு போயிடும். அப்புறம் அதை அந்த அதில் சாறு கசைக்கு சாறு எடுத்து அதே அளவுக்கு தேன் கலந்து குடித்தோம்னா இந்த வாயு பிரச்சனை, இருமல் இதெல்லாம் சரியாகும். காலையிலையும் சாயந்தரம் 3 நாளைக்கு விருந்து 3 நாளைக்கு தான் அப்படி குடிச்சு வரலாம். அப்போ அந்த தலை வலிக்குது, ஒரு மாதிரி தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னா அந்த சாறு கசைக்கு அந்த சாறை எடுத்து இப்படி நெத்தி பொட்டில் எல்லாம் தடவிட்டு இப்படியும் மோந்து பார்த்துக்கலாம். இப்படி மோந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு இந்த தூக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த நைட் நேரத்தில் அப்படி அதை மோந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும். அதனால் இப்படிலாம் செய்யலாம். அதோட விதைகள் இருக்குல்ல, அதுக்கு பேர் சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. அது நல்லா குளிர்ச்சி. இந்த வெயில் காலத்துலலாம் மற்ற எல்லோரும் சாப்பிடலாம். ஆனால் குளிர்ச்சி சேராதவங்க வெயில் காலத்தில் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் கூட போட்டு குடித்தா சூடு தணியும். இந்த வயிறு வலி இதெல்லாம் இருந்தால் டெய்லி கூட நம்ம குடிக்கலாம். வயிறு வலிச்சாதான் குடிக்கணும் இல்லை, வயிறு வலியும் கேட்கும். நம்ம டெய்லி கூட எலுமிச்சம்பழ சாறில் தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இதெல்லாம் போட்டு அந்த சப்ஜா விதையை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போட்டோம்னா குடிக்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்பு குளிர்ச்சியும் அடையும்.